இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லைஃப்ங்கிறது ரொம்பவே அன்பிரடிக்டபிளா இருக்கும். எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். நீ என் லைஃப்ல வருவன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு நான் நினைச்சதில்லை. நீ என் ஒய்ஃப் அவன் கற்பனை கூட பண்ணதில்லை. உன்னால நிம்மதி கிடைக்கும்னு நான் யோசிச்சதே இல்லை. உன் கூட எவ்வளவு நெருக்கமா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு துரோகம் பண்ணுவேன்னு கனவு கூட கண்டதில்லை. உன்னை நான் காதலிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ரிஷினி மறுபடியும் கம்ப்ளீட் லக்ஷ்மி. நான் ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். லைஃபோட இந்த முடிவுகளை லைஃப் தானாவே எடுத்துக்கும். ஆனா லைஃப்ல சில முடிவுகளை நாமளும் எடுக்க வேண்டியிருக்கும். அதுல நம்ம கேரக்டர், நம்ம குணம் என்னன்னு தெரிஞ்சிடும். அண்ட் உனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அதனால நான் ஜஸ்ட் ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். அந்த விக்ராந்த் உனக்கு தகுதியானவனா இருந்தா கல்யாணம் நடக்கும். ஒருவேளை விக்ராந்த் உனக்கு ஏத்தவன் இல்லைன்னா அப்ப அவன் கூட உனக்கு கல்யாணம் நடக்காது. நீ விரும்பினாலும் நான் உன் கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நீ பிடிவாதம் பிடிச்சாலும் விக்ராந்த் கூட உனக்கு கல்யாணம் நடக்காது. ரிஷி போதும் போதும் லட்சுமி. நான் சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த சொல்லிட்டு பேசி முடிச்சிட்டேன். நான் போறேன்.